சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எப்போ முனியோட தலை இந்த நிலத்துல கடிக்குதுன்னா அதோட உடம்பும் இங்கே தானே இருக்கணும். அத்தை கண்டுபிடிச்சிட்டா பொண்ணுக்கு ரத்தை கண்டுபிடிச்சிடலாம் தானே. ரஞ்சித் சார் என்ன சொல்லி அப்ரோச் பண்ணாரு உங்களை? நான் தான் போய் கேட்டேன் அவர்கிட்ட. நான் இது மாதிரி ஒரு நான் படம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேனா, இது மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு சொன்னார் ஒரு ஆனால் ரிஹர்சலில் எனக்கு ஒரு சீன் ஒன்று கொடுத்தாரு. அந்த சீன் நீ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சீன் ஒன்று. அது என்னன்னா, நான் ஒரு பேய் பிடிச்சி சாமி ஆடுற மாதிரி. விக்ரம் சார் கூட முதல் பையனா நடிச்சிருந்தீங்க. விக்ரம் சாருக்கு பையன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நான் முடிவு பண்ணது வந்து நிறைய கற்றுக்கணும் இந்த படத்தில். அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ரிப் அடிபட்டுச்சு நடுவில். ஒரு அது முடிச்சு தான் எங்களுக்கு ஷூட் வந்தார். உடம்பே முடியல அவரால் சுத்தமாக. இப்போ நான் வந்து அவர் அடிக்கும் போது இந்த இடத்துலாம் பட்டுரும் திடீர்னு. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருப்பார். அப்புறம் ரொம்ப சென்சிபிளான ஸ்கின் அவருது. நம்ம இப்படி அடித்தோன்னா இந்த இடத்துல அவர் ரெட் ஆகிடும். நான் வந்து சாரிப்பா அப்படின்னு சொல்லுவேன். அவர் வந்து இல்லைடா என் மேலே தான் தப்பு, உன் மேலே தப்பு இல்லை, என் ஸ்கின்னுக்கு தான் அந்த மாதிரி இருக்குது. ஆக்டிங் ரீதியாக இருக்கட்டும் சரி, நிறைய விஷயம் பர்சனலாக ஷேர் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்பேஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கும் விக்ரம் சார்? எனக்கும் அவருக்கும் ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு. என்ன வந்து ஒரு சாருன்னு கூப்பிடாத, என்ன நான் அப்பான்னு கூப்பிடு. முக்கியமான கேரக்டர்னா பசுபதி சார். ஆமாம், எவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்? பசுபதியை நான் அவர்கிட்ட நிறைய பேசினது என்னன்னா, நான் அவர்கிட்ட நான் கேட்குறதே வந்து ஸ்லாங் பற்றி தான் கேட்பேன். தங்கலானுக்கு ஒர்க் பண்ணியிருக்காருல ஒரு ஸ்லாங், அது வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட ஸ்லாங். ஓகே, அங்கேருந்து எடுத்து அதை ஒர்க். அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரஞ்சித் அண்ணாவோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் தான். திட்டு வாங்கிருக்கீங்களா செட்டில்? வாங்கிருக்கேன். நம்ம பக்கத்துலாம் உட்காந்தோன்னா என்னடா எப்படி போச்சு இன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஜாலியான திட்டி இருப்பாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். ஆனால் டப்புன்னு நம்ம கிட்ட ஒரு ஜாலியாக பேசுவார். அவர் அதிகமாக கோவப்பட மாட்டார். இம்பார்ட்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தெரிஞ்சுக்கல மறக்காம ஆதன் ஆப்பை பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, தங்கலான் திரைப்படத்துல விக்ரம் சாருக்கு அப்புறம் ஒரு பெரிய கேரக்டரா இம்பாக்ட் கிரியேட் பண்ற கேரக்டர் நடிச்ச அர்ஜுன் பிரதர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிரதர். தேங்க்யூ. வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். ரஞ்சித் சார் படத்துல நடிச்சு விக்ரம் சார் கூட நடிக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதையும் தொடர்ந்து நீங்க நடிச்சிருக்கீங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்குது? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிரதர். ஏன்னா இது மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவில வந்து நம்ம இருந்து அதுல ஒரு கேரக்டரா நம்ம ப்ளே பண்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ அதை தேட்டர்ல பார்க்கும்போது ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணும்போது அது இன்னும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஓகே. அண்ட் படத்துல உங்க கேரக்டர்ன்னு இருக்கும்போது அது ஃபுல்லாமே படம் ஃபுல்லா டிராவல் ஆகிற கேரக்டர். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் உங்களோட பாடி லாங்குவேஜும் சரி, உங்களோட ஆக்டிங் சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறுற விஷயமா இருந்துச்சு. ரஞ்சித் சார் என்ன சொல்லி அப்ரோச் பண்ணாரு உங்களை? எனக்கு ஃபர்ஸ்ட் இது நான் தான் போய் கேட்டேன் அவர்கிட்ட. இது மாதிரி ஒரு நான் படம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேனா, இது மாதிரி நான் வந்து ஒர்க் பண்றேனா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு சொன்னார், ஒரு சின்ன ஒரு கேரக்டர் இருக்குடா, ஆனால் அது ஒரு சின்ன வயசு பையன் அவன், அது வேணா நம்ம ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் பண்ணலாண்ணா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படி உள்ள வந்தது தான். அப்போ என்ன இன்ட்டு கொடுத்தாருன்னா, அவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து ஒரு 16 வயசு பையன். ஆனால் அவனுக்குள்ள வந்து ரொம்ப டயர்டான ஒரு ஆள், ரொம்ப வீக்கான ஒரு ஆள், எப்பவுமே வீக்காகவே இருக்கிற ஒரு ஆள்ரா நீ. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா நீ வேற ஒன்றா மாறி இருக்கணும். உனக்குள்ள அந்த ஒரு ஸ்பிரிட் ஒன்று வந்துடுது, இந்த அரத்தி அவங்க அந்த ஸ்பிரிட் வந்துடுது, நீ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கணும்னாரு. சரின்ட்டு அப்படி ஒர்க் பண்ணி சொன்னது. ஆடிஷன்லாம் வச்சுதான் செலக்ட் பண்ணேன். எனக்கு ஆடிஷன் வைக்கல, நான் ஃபர்ஸ்ட் பேசிட்டோம். ஏன்னா நான் நட்சத்திரம் பண்ணிட்டேன், அதுக்கு முன்னாடி அவருக்கு தம்மம் பண்ணேன். இதனால அவருக்கு இவன் பண்ணுவான ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. நான் கேட்ட உடனே சரி நீ பண்றா அப்படின்னாரு. ஆனா ரிஹர்சல்ல எனக்கு ஒரு சீன் ஒன்று கொடுத்தாரு. அந்த சீன் நீ எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சீன் ஒன்று. அது என்னன்னா, நான் ஒரு பேய் பிடிச்சி சாமி ஆடுற மாதிரி அந்த சீன் கொடுத்தாரு. அதை கொடுத்த உடனே அதை நடிச்ச உடனே சூப்பரா இருக்குடா, நீ ஒர்க் பண்ணு கேரக்டரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சூப்பர். கண்டிப்பா அதே மாதிரி விக்ரம் சார் கூட முதல் பையனா நடிச்சிருந்தீங்க. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம்? எனக்கு நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு இந்த படம். ஏன்னா விக்ரம் சார் மாதிரி ஒரு வெல்
எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட். அவருக்கு எல்லா கேரக்டருமே அவர் நிறைய கேரக்டர்ஸ் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாரு ஒரு கேரக்டருக்கும். இந்த மாதிரி நிறைய படத்தில் நம்ம பார்க்குறோம்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம நடிக்கும் போது அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கணும் தான் நான் போனேனே. இப்போ இந்த மாதிரி விக்ரம் சாருக்கு பையன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நான் முடிவு பண்ணது வந்து நிறைய கற்றுக்கணும் இந்த படத்தில் அப்படின்ட்டு உள்ள வந்தது. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஒரு சீன் எப்படி நடிக்கணும், ஒரு சீனை ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி உள் வாங்குறாரு, அந்த சீனுக்கு ஒரு ஷாட்டுக்கு எப்படி ஒர்க் பண்றாரு, அந்த கேரக்டரா கேமரா கட்டுன உடனே எப்படி வேற ஒரு ஆளா வந்து நிக்கிறாரு, கேமரா வச்ச உடனே தங்கலானா எப்படி வராரு, இதெல்லாமே கிட்ட இருந்து பார்த்ததுனால எனக்கு ஒரு பெரிய கிளாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா. அவருமே வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட், அதுல இருந்து வந்து டிராவல் ஆகி இன்னைக்கு தமிழ் சினிமா ஃபுல்லவா ஒரு பெரிய விஷயம். நீங்க அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நான் வந்து எனக்கு வந்து ஒரு 2 கேமரா வச்சா நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம் அந்த ஷாட்டுக்கு, அது எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஒரு டைம். சொல்லி கொடுத்தாரு 2 கேமரா வச்சா எப்படி நம்ம ஒர்க் பண்ணோம். இன்னொன்று வந்து இப்போ நம்ம இங்க நடிக்கிறோம்னா பின்னாடி தான் நம்ம நிக்கிறோம். ஆனா இங்க வேற ஒரு டைலாக் பேசுறாருன்னா பின்னாடி நம்ம நிக்கிறோம்னா அங்க நடிக்கும் போது வந்து நம்ம பேக்ரவுண்ட்ல இருந்தா நம்ம அமைதியா தான் இருக்கணும். இப்போ தூங்குற மாதிரி நமக்கு ஒரு ஷாட்னா தூங்கிட்டு தான் இருக்கணும். அந்த இடத்துல நம்ம வந்து தூக்கத்துல எப்படி ஜெர்க்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் நான் சும்மா நடிச்சேன். அப்ப சொன்னாரு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா, கேமரா உன்கிட்ட வரும், அப்ப நீ அந்த மாதிரி நடி. வேற ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கும் போது நீ பின்னாடி அந்த மாதிரி உடம்பு ஷேக்லாம் பண்ணி அந்த தூக்கத்திலேயே ஒரு நடிப்பை கொடுத்தனா ஆடியன்ஸ் உன்னை பார்ப்பாங்க, என்ன ஏதோ பண்றான் அப்படின்னு உனக்கு ஏதோ ஆக போகுது அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்கடா. ஆடியன்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, நம்ம கேமரா உன்கிட்ட வரும், அப்ப நீ பண்ணு, அப்ப எடிட் பண்ணா நீ இவரு பேசிட்டு உனக்கு அந்த உன்னோட ஷாட் போடுவாங்க, அது கரெக்டா இருக்கும். அது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரி. அப்புறம் ஸ்லாங்கா இப்படி ஒர்க் பண்ணோம், கேரக்டரா இப்படி உட்காரணும், இது மாதிரி நிறைய. கண்டிப்பா. படத்துல ஃபுல்லாமே ஷூட் பண்ண இடமா இருக்கணும் சரி, செட்டுமே இருக்கு சரி, வெயில்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்டதா இருந்துச்சு. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? ஏன்னா இது ஃபுல் நம்ம ஒரு செட்டுன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்ல எங்க ஊர் போர்ஷன் இருக்குல்ல, அது செட்டு, அது இவிபியில போட்டாங்க. அது நம்ம செட்டு, நமக்கு அது ஒரு சென்னைக்குள்ளதான் எடுத்தாங்க. ஆனா கேஜிஎஃப் நாங்க போறோம்ல, அங்க போயிட்டு நாங்க தங்குறது எல்லாமே அது ஒரு ரியல் லொகேஷன். அது செட்டே இல்லை. அந்த இடத்துல போய் நாங்க உண்மையிலேயே வாழணும். அங்க இருந்துட்டு நிறைய செருப்பு போடாம தான் நடிக்கிறோம் படத்துல. இப்போ ஓடும் போது கல் இருக்கு, நிறைய குட்டி குட்டி கல் இருக்கும், ஷார்ப்பான கல் இருக்கும். அந்த கல்லு நம்ம காலை கீறிடும், அது ரத்தம் வரும். அப்புறம் முள்ளு இருக்கும் நிறைய, அந்த முள்ளு குத்திடும் காலில். எனக்கும் ஹரி இருக்காருல்ல, எங்க 2 பேருக்கும் வந்து டெய்லி நைட் அந்த முள் எடுக்கிறது தான் எங்களோட வேலையே. அவ்வளவு நிறைய முள்ளு குத்தும் கையில. அப்புறம் திடீர்னு ஒரு காட்டுல ஒரு மலை ஏறி இறங்குவோம். அந்த உண்மையிலேயே ஒரு மலை ஏறி இறங்கணும் நாங்க படத்துல. கேமராமேன் அப்படியே பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. அப்படியே நிறைய இப்ப இங்க ஓகேடா, இப்ப அந்த இடத்துல போலாம் அப்படின்னு ரஞ்சிதனை சொல்லி அங்க இறங்குவோம். நிறைய முள்ளு இருக்கும், செடி இருக்கும், அந்த அரிக்கிற செடி இருக்கும், அதெல்லாம் மேல பட்டு அரிக்கும் உடம்புலாம். இந்த மாதிரி நிறைய படம் ஃபுல்லுமே நம்ம உண்மையிலேயே அந்த லொகேஷன்ல ஷூட் பண்ணதால நிறைய அடிபட்டுச்சு எல்லாருக்குமே. எனக்குன்னு இல்லை, எல்லா ஆர்டிஸ்டுமே அடிபட்டுச்சு. அப்புறம் ஊர் மக்கள்லாம் நடிச்சாங்கல்ல, அவங்களுக்குலாம் பயங்கரமான அடி எல்லாருக்குமே. படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம்னா காஸ்டியூம். எல்லாருமே வந்து அந்த காஸ்டியூம்ன்ற ஒரு விஷயம் இவ்வளோ டவுன் டு எர்த்தா வந்து இறங்கி, அது விக்ரம் சார் இருக்கட்டும் சரி, பார்வதி மேமா இருக்கட்டும் சரி, ரொம்ப இறங்கி வந்து பண்ணாங்க. யோசிச்சிங்களா ஃபர்ஸ்ட் நீ இந்த காஸ்டியூம் தான்ப்பா போடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் என்ன தாட் வந்துச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கோமணம் அப்படின்னு கட்டுறதுன்னு உடனே எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்துல நம்ம இருக்கோன்றதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும் போது, என்ன இந்த படத்துல இந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நம்ம பண்ணிடணும் அப்படின்றதான் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு யோசனையா இருந்துச்சு. கோமணம்னு உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் வந்து கொஞ்சம் மறைப்போம். எல்லாருமே செட்ல வந்து ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அவங்க முன்னாடி கொஞ்சம் ஒரு கூச்சமா தான் இருக்கும். போக போக நமக்கு அந்த கூச்சம்லாம் இல்லை. படம் ஃபுல்லா அது யாருக்குமே அது இல்லை. ஏன்னா அந்த கேரக்டரா தான் நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் 2-3 நாள் அதை அடாப்ட் ஆகிக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. போக போக ஈஸி ஆயிடுச்சு. சூப்பர். படத்துல நிறைய டைலாக்ஸ் பேசுறீங்க, நிறைய உங்களுக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டைலாக்ஸ் வந்து பண்ணி காமிச்சிங்க, நடிச்சு காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ முனியோட தலை இந்த நிலத்துல கடிக்குதுன்னா அதோட உடம்பும் இங்க தானே இருக்கணும், அத்தை கண்டுபிடிச்சிட்டா பொண்ணுக்கு ரத்த கண்டுபிடிச்சிடலாம் தானே. சூப்பர். நிறைய சீக்வன்ஸ் விக்ரம் சார் கூட டிராவல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அவர் நிறைய ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்க கண் முன்னாடி பார்த்திருப்பீங்க. அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு? ஆக்சுவலி அதான் எப்படின்னா இப்ப அவருக்குமே செருப்பு போடாம தான் நடக்கிற மாதிரியான சூழல் தான் இருக்கும் படம் ஃபுல்லுமே. அவர் வந்து இப்ப
அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ரிப் அடிபட்டுச்சு நடுவில். ஒரு ஒரு அது முடிச்சுட்டு தான் எங்களுக்கு ஷூட் வந்தார். பேட்ச் ஒர்க்காக ஒரு டைம் வந்திருந்தாரு. அப்போ வந்து அவருக்கு அந்த உடம்பே முடியல அவரால் சுத்தமாக. ஆனாலுமே அவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு. கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வருதுல்ல, அது எல்லாமே அவருக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் ஷூட் பண்ணது. ஓகே. கிளைமேக்ஸில் வர ஃபைட் எல்லாமே அவர் அடிபட்டதுக்கு அப்புறம் ஷூட் பண்ணது. அப்போதான் நான் யோசிக்கிறேன், என்னடா அது ஒரு அடிபட்டிருக்கு அவருக்கு. ஆனாலுமே அவர் அந்த ஒரு படத்துக்காக, ஒரு சினிமாக்காக அவர் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாருல. ஆனாலும் வலிக்கும். நான் அவங்க வந்து இப்போ நான் வந்து அவர் அடிக்கும் போது இந்த இடத்துலாம் பட்டுரும் திடீர்னு. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருப்பாரு. அப்புறம் ரொம்ப சென்சிபிளான ஸ்கின் அவருது. சென்சிட்டிவான ஒரு ஸ்கின் சொல்லுவாங்கல்ல. நம்ம இப்படி அடிச்சோம்னா இந்த இடத்துல அவர் ரெட் ஆயிடும். நான் வந்து சாரிப்பா அப்படின்னு சொல்லுவேன். அவர் வந்து இல்லடா என் மேலதான் தப்பு, உன் மேல தப்பு இல்லை, என் ஸ்கின்னுக்கு தான் அந்த மாதிரி இருக்கு, நீ நடிக்கிறது கரெக்டா இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாரு. அந்த மாதிரி அவரு நம்ம இந்த ஒரு படத்துல கமிட் ஆயிட்டோம், இதுல நம்ம ஃபுல் நம்ம கொடுத்துடணும், ஏன்னா படத்தை முடிக்கணும்ன்ற ஒரு தாட்ல இருக்கிறாரு. கரெக்டா என்னன்னு நம்ம உடம்புல பிரச்சனை இருந்தாலும் படத்துக்கு தேவைப்படுதா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹார்ட் ஒர்க்கை பார்க்க முடிஞ்சது. ஓகே. கண்டிப்பா அவர் உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாரு. அது ஆக்டிங் ரீதியா இருக்கட்டும் சரி, நிறைய விஷயம் பர்சனலாகவும் ஷேர் பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்பேஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கும் விக்ரம் சார்? எனக்கும் அவருக்கும் ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சாருன்னு கூப்பிடாத என்ன, நான் அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு தான் சொல்லுவாரு. எனக்கு நான் எப்படி உங்களை அப்பான்னு கூப்பிடுறது அப்படிலாம் சொல்லுவேன். கூப்பிடுறா, ஏன் என்ன கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது போச்சு. நடுவில் ஒரு நாள் நான் வந்து கேட்டேன், நான் வந்து உங்களை அண்ணான்னு கூப்பிட்டா அப்படின்னு கேட்டேன். யூ ஆர் நாட் மை பிரதர் அப்படின்னாரு. நீங்க எனக்கு பையன்டா, ஏன் உனக்கு அந்த அப்பான்னு கூப்பிட கூச்சமா இருக்காரு. இல்ல நான் வந்து உங்களை டிவியில பாத்துட்டேன், சினிமால பாத்துட்டேன், ஒரு சியான் விக்ரம்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆளா பாத்துட்டு அவர் சாருன்னு தான் எனக்கு கூப்பிட வருது, டக்குன்னு அப்பான்னு வரலன்னு, நீ அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அப்படியே போய் அதுக்கப்புறம் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சு. இப்ப வரைக்கும் நான் அவரை அப்படிதான் கூப்பிடுவேன். ஸ்டேஜ்ல சாருன்னு கூப்பிடுவேன், பின்னாடி அப்பா அப்படி. சூப்பர். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசினீங்களா? இப்போ சக்சஸ் மீட் நடந்துச்சுல்ல, சக்சஸ் மீட்ல வந்து அப்பதான் நான் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன். அப்ப கிளம்பும் போது என்னை வந்து கட்டி பிடிச்சி, ஏய் சூப்பரா நடிச்சிருக்கடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்க பாக்குறத விட ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு இன்னும் ஒரு இன்டென்ஸா தெரியுது, ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல அப்படி சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சுது. சூப்பர். இன்னொரு பக்கம் அப்படியே பார்வதி மேம் பத்தி பேசிடலாம். அவங்க கூடயும் டிராவல் ஆனீங்க, அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி? பார்வதி மேம் வந்து அவங்க வந்து அவங்க எந்த படத்துல எந்த கேரக்டர் சூஸ் பண்ணாலுமே அவங்க வந்து அதுல ஒரு புதுமை கொடுத்துருவாங்க, ஆடியன்ஸை ரசிக்க வச்சிருவாங்க. எந்த படம் நீங்க எதனா அவங்களுக்கு பிடிச்ச படம் எது எடுத்தாலுமே ஆடியன்ஸை ரசிக்கிற மாதிரி, ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க ஈஸியா. அவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கேரக்டர் நமக்கு வருதுன்னா அந்த கேரக்டரை வந்து எப்படி வந்து மக்களோட கனெக்ட் பண்ணணும் அப்படி யோசிச்சு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி எப்படி ஒரு கேரக்டரை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணணும், ஒரு கேரக்டருக்கு பேக் ஸ்டோரி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கதையிலேயே அந்த கதை இல்லைன்னா கூட நம்ம ஒரு கதை எழுதணும், இந்த கேரக்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இந்த கேரக்டர் இங்க வந்து முடியுதுன்னா இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு அவங்களே ஒன்று யோசிச்சுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு கேரக்டர் பேக் ஸ்டோரி ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு சீன் நடிக்கும் போது நான் சில விஷயம் கேட்பேன், இது இப்படி பண்ணலாமாமா அப்படின்னு கேட்கும்போது, பண்ணுடா உனக்கு தோணுது இல்லை. அவங்க அப்போ கூட நீ இது பண்ணாத அது பண்ணாத அப்படி சொல்லவே மாட்டாங்க. அம்மா இது மாதிரி பண்ணலாமா, நான் அதான் கேட்டேன்னா, உன் கேரக்டருக்கு உன் மனசுக்கு இது பண்ணா கரெக்டுன்னு தோணுதா, அப்ப நீ பண்ணு, நீ யாருக்கிட்டையும் கேட்காத அப்படி சொல்லுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. சூப்பர். இந்த பக்கம் அப்படியே ஸ்பெசிஃபைடான படத்துல முக்கியமான கேரக்டர்னா பசுபதி சார். ஆமா. சோ அவங்க கூடயும் ஃபுல்லா டிராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவர் எப்படி, எவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்? பசுபதியை நான் அவர்கிட்ட நிறைய பேசினது என்னன்னா, நான் அவர்கிட்ட நான் கேட்கறதே வந்து ஸ்லாங் பத்தி தான் கேட்பேன். நான் ஒரு படத்துலயும் ஒரு ஸ்லாங் நீங்க பேசுறீங்கன்னா அந்த ஸ்லாங்லாம் எப்படி நான் ஒர்க் பண்றீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த தூளு, அப்புறம் பட்டாசு பாலு, திருப்பாச்சி, அப்புறம் இது சார்பட்டா பரம்பரை, அங்கவாதியார், இந்த 3 கேரக்டருமே இருக்குல்ல, 3மே சென்னை கேரக்டர் தான். ஆனா 3 கேரக்டருமே அவர் வேற ஒரு ஸ்லாங் பேசியிருப்பாரு. ஆனா 3மே சென்னை சார்ந்த ஒரு படம். அதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்போ இது ஆடியோ லான்ச் நடந்துச்சுல்ல, ஆடியோ லான்ச் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு எங்களை ஒரு டின்னருக்கு கூப்பிட்டு போனாரு பசுபதி அண்ணா. நானு, பசுபதி அண்ணா, ஹரி, அப்புறம் பிரீத்தி, நாங்கள் 4 பேர் மட்டும் போனோம். அப்பதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் ஒரு இன்டர்வியூல வந்து உங்களை பத்தி சொன்னேன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்லாங் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்படியாடா சொன்னியா? ஆமா நான் சொன்னேன். அதை சொல்லுங்க, நான் எப்படி நான் ஒர்க் பண்ணீங்க ஸ்லாங்குன்னு கேட்கும்போது, நான் வந்து இப்போ ராயபுரத்துல பிறந்து வளர்ந்த பையன்டா, நான் வந்து என் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஒரு ஸ்லாங் பேசுவேன், வீட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்லாங் பேசுவேன், ஆனா நான் ஒரு ஒர்க்குக்கு போறேன்னா அங்க ஒரு ஸ்லாங் பேசுவேன். ஆனா 3மே சென்னை ஸ்லாங் தான். நான் கத்துக்கிட்ட மொழி தான் பேசுறேன். இந்த 3த்தை வச்சுதான் நான் ஒர்க் பண்ணுவேன். அவர் வந்து ரியல் லைஃப்ல இருந்து எடுக்கிறாரு. தங்கலானுக்கு
ஒர்க் பண்ணியிருக்காருல ஒரு ஸ்லாங், அது வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட ஸ்லாங் அது. ஓகே, அங்க இருந்து எடுத்து அதை ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்ல இருந்து எடுக்கிறாரு. அது நான் கத்துக்கிட்டேன் நிறைய. கண்டிப்பா ரஞ்சித் சார் பத்தி பேசிடலாம். நட்சத்திரம் நகர்கிறதுல இருந்து தொடர்ந்து தங்கலான் வரைக்கும் நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அவரும் உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாரு. அவரோட படங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் மக்கள்கிட்ட கொண்டு சேரணுன்ற விஷயத்துக்கு முன்னோக்கி போயிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். அவரு கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரஞ்சித் அண்ணாவோட ஒர்க் பண்றது வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் தான். ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேரக்டர் நமக்கு தராருன்னா நம்ம அந்த கேரக்டருக்கு வந்து நம்ம ஒன்று யோசிக்கிறோம்ல, இந்த கேரக்டர் இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் இப்போ ஒன்று யோசிக்கிறேன்னா அதை நான் ரஞ்சித் அண்ணா போய் ஓப்பனா சொல்ல முடியும். நான் இந்த கேரக்டர் இப்படி பண்ணி இப்படி இருக்குன்னா இது நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமாண்ணா எனக்கு தோணுது அப்படின்னா பண்றா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாருல. அது எனக்கு தம்மம்லயும் அதான் பண்ணாரு, நட்சத்திரம்லயும் அதே தான் சொன்னாரு, தங்கலான்லயும் எனக்கு அதே தான் பண்ணாரு. நமக்கு வந்து ஏன்னா அவர் ஒரு கேரக்டர் எழுதிட்டு அந்த கேரக்டர் நம்ம கிட்ட கொடுத்துட்டார்ல, அதுக்கப்புறம் அது நம்மளோட வேலைன்னு நான் பார்ப்பேன். நம்ம கிட்ட கொடுத்துட்டாருன்னா அதை நம்ம கரெக்டா இது என்னென்ன பண்ணணும், இந்த கேரக்டர் இது வேற மாதிரி ஏதாவது பண்ண வைக்கலாமா, பேசுற மாதிரி ஏதாவது வைக்கலாமா, இந்த மாதிரி நிறைய எனக்கு தோணுச்சுன்னா அந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன்னா அவர் வந்து இந்த கதைக்கும் இந்த கேரக்டருக்கும் இது கரெக்டா இருக்கு அப்படின்னா அக்செப்ட் பண்ணி நீ பண்றா அப்படின்னு சொல்லுவாரு. அதிகமா அவரு நோ சொல்லவே மாட்டாரு. ரொம்ப ரொம்ப ரேர் நோ சொல்றது. சில விஷயத்துக்கு சொன்னாரு, இது வேணாடா, இது நல்லால, இது மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டது என்னன்னா, ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம 100% உண்மையா இருக்கணும். அந்த கேரக்டரை முதல்ல நம்ம நம்பணும், அது நம்ம தான் அப்படின்ட்டு. அதை நான் அவர்கிட்ட தொடர்ந்து லேர்ன் பண்ணிட்டு வரேன். திட்டு வாங்கிருக்கீங்களா? செட்டில் திட்டுவாரு. ஆனா திட்டிட்டு இப்படி போயிட்டு நம்ம அப்படியே இருப்போம். கொஞ்ச நேரத்துல வந்து என்னடா சாப்பிட்டியா இல்லையா நீ அப்படின்ட்டு டப்புன்னு ஒரு ஜாலியா மாறிடுவாரு. சிரிப்பாரு. கூப்பிட்டு நம்ம பக்கத்துல உட்காந்தோன்னா என்னடா எப்படி போச்சு இன்னைக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஜாலியா. ஆனா திட்டி இருப்பாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான். ஆனா டப்புன்னு நம்ம கிட்ட ஒரு ஜாலியா பேசுவாரு. அவரு அதிகமா கோவப்பட மாட்டாரு. ரொம்ப ரொம்ப ரேர் கோவப்படுறது. ஆனா அந்த கோவம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு இருக்க கோவம்லாம் இல்ல, அப்படியே திட்டிட்டு போயிடுவாரு, அவ்வளவுதான். அது சாதாரண ஒரு கோவம் தான். சூப்பர். தங்கலானுக்கு அப்புறம் அர்ஜுனை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க, என்ன ரெஸ்பான்ஸ் வருது மக்கள் கிட்ட? என்ன அசோகன் தான் சொல்றாங்க. இப்ப நம்ம இப்ப தியேட்டர்ல முடிச்ச உடனே என்ன வெளியே வந்து அசோகன் தான் சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். அங்கேயே அசோகான்னு கூப்பிடுறாங்க, அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? என்ன படிச்சிருக்கீங்க? நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சேன். இன்ஜினியர்ல இருந்து அப்படியே ஆக்டர் எல்லாருமே அப்படியே டிராவல் பண்ணி வந்துடுறீங்க போல. இல்ல எப்படின்னு, ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அப்ப நான் எங்க வீட்டுல எல்லாம் கேட்டேன். எங்க வீட்டுல வந்து அதெல்லாம் நீ சேரக்கூடாது, நீ வந்து இன்ஜினியரிங் தான் சேரணும் அப்படின்ட்டு என்ன சிவில் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில படிச்சேன். ஃபர்ஸ்ட் தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சேன். அங்க 2 வருஷத்துல டிசி கொடுத்துட்டாங்க. டிசி வாங்கிட்டு சரி அப்படியே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு வந்து 3rd இயர்ல ஜாயின் பண்ணேன். அது முடிச்சுட்டு நான் ஃபைனல் இயர் முடிச்சுட்டேன். அப்புறம் அரியர்ஸ், எனக்கு நிறைய அரியர் இருந்துச்சு. அந்த அரியர் எக்ஸாம் எழுதும் போது தான் ரஞ்சித் அண்ணா கிட்ட பேசி இந்த தம்மம்ல பேசி உள்ள வந்தோம். எனக்கு வந்து அரியர் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அந்த டைம்ல. அப்போ வந்து நான் தம்மம் ஷூட் போயிட்டு, எக்ஸாம் டைம்ல இல்ல, எக்ஸாம் முடிச்சுட்டு ஷூட் போயிட்டு வந்துட்டு இப்பதான் நான் காலேஜ் முடிக்கிறேன். நட்சத்திரம் நகர் இருந்த ஷூட்ல தான் நான் டிகிரியே வாங்குறேனே. அப்பதான் எனக்கு மெசேஜ் வருது, நீங்க வந்து ஆல் கிளியர் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி டிகிரி வாங்குறேன்னு. நட்சத்திரம் நகர் பாண்டியில இருக்கும்போது எனக்கு டிகிரி வாங்கினேன். சூப்பர். தங்கலானுக்கு அப்புறம் ஃபேமிலி என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் சொல்றாங்க? எங்க வீட்டுல ஹாப்பி தான். எங்க வீட்டுல வந்து தம்மம் படம் நடிச்சேன்ல, அப்பயே எங்க ஃபேமிலி வந்து ஹாப்பியா தான் இருந்தாங்க. ஆனா அவங்களால பார்க்க முடியல. நான் நடிச்சு ஒரு வருஷம் கழிச்சுதான் தம்மம் ரிலீஸ் ஆகுது, சோனி லைவ்ல ரிலீஸ் ஆகுது. ஆனா அவங்க பார்க்கணும், நீ எப்படிதான் நடிக்கிறேன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் அது தம்மம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அப்புறம் நட்சத்திரம் வந்து தியேட்டர்ல பார்த்தோம். தியேட்டர்ல ரிலீஸ். தம்மம் வந்து ஓடிடி, நட்சத்திரம் தியேட்டர்ல பார்க்கும்போது எங்க அப்பா அம்மா அப்பயே ஹாப்பி தான். ஆனா இப்ப தங்கலான்ல வந்து நம்ம ஒரு பெரிய படம் இல்ல இது. இந்த படம் வந்து எங்க ஃபேமிலி மொத்த பேருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, என்னை கொண்டாடுறாங்க ஃபேமிலியில. இப்ப இன்டர்வியூ வரும்போது கூட எங்க அப்பா வந்து கேக்குறாரு, என்னடா எந்த சேனலுக்கு இன்டர்வியூ போற, அது மாதிரி ஆதன் சினிமா கூப்பிட்டுருக்காங்க, போ பேசு. இந்த மாதிரி அவர் தொடர்ந்து ஏதாவது வாட்ச் பண்றாங்க. இப்ப வீட்டுக்கு போனா நான் பேசினேன், ஏதாவது ஒரு இன்டர்வியூ டிவில பாத்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சூப்பர். தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணுங்க, மக்களை சந்தோஷப்படுத்திட்டே இருங்க. உங்களோட வெற்றி பயணம் தொடர்வதற்கு என்னோட சார்பா, ஆதன் சினிமா சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். நன்றி.